محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லா புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்த உள்ளத்தினால் உறுதி கொண்டு நாவினால் சாற்றி வருகிறேன். சாந்தியும் சமாதானமும் எம் உயிரின் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவற்றமாக என்று வேண்டியவனாக ஒரு கட்டளையை இந்த இடத்திலே நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். அதுவும் எங்களுடைய தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி செய்து காட்டினார்களோ அந்த அடிப்படையிலே செய்துவிட்டு ஒரு சில விடயங்களை ஞாபகப்படுத்தலாம் நினைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த ஹஜ் பெருநாள் என்று சொல்லுகிற இந்த விடயத்தை எங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஒரு மனிதருடைய ஒரு சமூக ஒரு குடும்பத்தினுடைய வரலாற்றை ஞாபகப்படுத்தக்கூடிய அமைப்பாகத்தான் இந்த ஹஜ் பெருநாள் இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லுகிற அந்த ஒரு நபியினுடைய அவருடைய அதாவது மனைவி மக்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் இன்று வரைக்கும் ஞாபகப்படுத்தப்படுகிறது என்றால் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் இறைவனுக்காக இறைவனுடைய திருப்திக்காக இந்த உலகத்திலே வாழ்ந்தது என்பதுதான் சுருக்கமான விடயமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகளை கொடுத்தான். பிரச்சனை என்று சொன்னால் சோதனைகளை கொடுத்தான். எல்லா சோதனைகளிலேயும் அவர் வெற்றி பெற்றார் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அன்பார்ந்தவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பல்வேறு விதமாக சோதித்தார். மிக குறிப்பாக குடும்பமா அல்லாஹ்வா என்று சோதித்தார். தன்னுடைய குடும்பத்தை முன்னிலைப்படுத்துகிறாரா அல்லது தான் படைத்த அந்த இறைவனுக்காக அவர் வாழுகிறாரா என்ற செய்தியை நாங்கள் அல்லாஹ் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குடும்பத்தை கொடுத்து சோதித்ததில் மிக முதன்மையான ஒரு விடயம்தான் நீண்ட காலமாக அவர்களுக்கு பிள்ளை இல்லை. உண்மையிலேயே திருமணம் முடித்து பிள்ளை இல்லை என்று சொன்னால் கடுமையான மன உளைச்சல்களுக்கு எங்களுடைய சமூகம் ஆளாகிறது. அந்த அளவுக்கு மன உளைச்சல்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உணர்ந்த போது கூட தன்னுடைய ரப்பு தனக்கு தருவான் என்று அனுதினமும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தார்கள். அப்படி பிரார்த்தித்து நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு மகன் கிடைக்கிறார். மகன் கிடைத்ததோடு அல்லாஹ் இன்னும் ஒரு சோதனையை கொடுக்கிறார். அந்த சோதனை தான் நீண்ட காலத்திற்கு பிறகு கிடைத்த பிள்ளையை பிரிந்து வாழ வேண்டும் என்ற சோதனை. அவர்கள் பலஸ்தீனத்திலே இருந்து அல்லாஹ்வுடைய கட்டளை மக்காவிலே கொண்டு தன்னுடைய பிள்ளையையும் கை குழந்தையையும் அந்த கை குழந்தையினுடைய தாயையும் கொண்டு விட்டு வரும்படி அல்லாஹ் கட்டளை இடுகிறார். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் அந்த இடத்தை பற்றி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அந்த பெற்ற பிள்ளையை கை குழந்தையையும் அந்த தாயையும் விட்ட இடத்தை பற்றி குர்ஆனிலே சொல்லுகிற போது இப்படி சொல்லி காட்டுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டார்கள். ரப்பி இன்னி அஸ்கன்து மின் துர்ரியத்தி பிவாதின் கைரி தி ஸர்இ. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று இருப்பதை போல அன்று மக்கா நகர் இருக்கவில்லை. அதாவது அல்லாஹ் சொல்றான் கைரி தி ஸர்இ, எந்த விதமான புட்பூண்டுகளும் இல்லாமல், அதாவது தண்ணீர் வசதி இல்லாமல் எதுவுமே இல்லாத ஒரு பாலைவன பூமியிலே கொண்டு உங்களுடைய மனைவியையும் உங்களுடைய அன்று விளந்த அந்த பாலகனையும் கொண்டு விட்டு வாருங்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறார். அன்பார்ந்தவர்களை, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீண்ட காலத்துக்கு பிறகு குழந்தை கிடைக்கிறது. நாங்கள் எவ்வளவு அந்த குழந்தையோடு கொஞ்சி விளையாடுவதற்கு முயற்சிப்போம், அந்த குழந்தையோடு எவ்வளவு அன்போடு இருப்போம். ஆனால் அல்லாஹ் சோதிக்கிறான். குடும்பமா அல்லது என்னுடைய திருப்தியா என்பதை அல்லாஹ் சோதித்தான். அவர் எதையுமே கேட்கவில்லை. அல்லாஹ்வுடைய கட்டளையா கொண்டு மக்காவிலே விட்டு வந்தார்.
விட்டு வருகிற போது அந்த மனைவி கேட்டால் இது அல்லாஹ்வுடைய கட்டளையா? அவ்வளவுதான், ஆம் என்று சொன்னார். அந்த நேரத்திலே அந்த மனைவி சொன்ன அந்த மனைவியினுடைய ஈமானையும் அல்லாஹ் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறவர் சொன்னார்கள். அந்த மனைவி சொன்னாலாம், இதன் லையுதிஅனா, ஒரு காலமும் எங்களை அதாவது வீணடிக்க மாட்டான், எங்களை அல்லாஹ் கைவிட மாட்டான் என்று இறைவன் மீது தவக்குள் வைத்த ஒரு குடும்பம் என்பதை நாங்கள் அதாவது தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி நீண்ட காலம் போகிறது. அடுத்ததாக அடுத்த சோதனையை கொடுக்கிறான், அதுவும் குடும்பத்தோடு தான். குடும்பத்தோடு தான் அல்லாஹ் அவரை சோதிக்கிறான். நீண்ட காலத்திற்கு பிறகு மீண்டும் மக்காவுக்கு வருகிறார், தன்னுடைய மனைவியையும் பிள்ளையையும் பார்ப்பதற்கு. அந்த நேரத்திலே அந்த பிள்ளை ஓடி ஆடி விளையாடுகிற வயசு, எங்களுடைய பார்வையை பார்த்தால் ஒரு 6-7 வயது பிள்ளை. அந்த நேரத்திலே நீண்ட பிறந்ததோடு பிரிந்தார்கள். மீண்டும் சந்திக்க வருகிற போது அல்லாஹ் இன்னும் ஒரு கட்டளை இடுகிறான், இன்னி அராஃபில் மனாமி அன்னி அத்பஹுக ஃபன்துர் மாதா தரா. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், அவர் கனவு காணுகிறார். தன்னுடைய பெற்ற பிள்ளையை, நீண்ட காலத்திற்கு பிறகு கிடைத்த பிள்ளையை தன்னுடைய கையினாலேயே அறுப்பதாக கனவு காண்கிறார். அல்லாஹ்வுடைய கட்டளை தான். என்னுடைய ரப்பு அவனுக்காக என்னுடைய குழந்தையை கேட்கிறானா, நான் கொடுப்பதற்கு தயார் என்று இறைவனுடைய திருப்திக்காகவே அவர் வாழ்ந்தார். தன்னுடைய மகனை அறுப்பதற்காக அவர் முனைந்தார். அந்த நேரத்திலே அல்லாஹ் மகனை அறுக்க வேண்டாம் என்று சொல்லி ஒரு ஆட்டை கொடுத்த வரலாறை நாங்கள் பார்க்கிறோம். சுருக்கமாக நாங்கள் பார்க்க வேண்டுமாக இருந்தால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்திலே அல்லாஹ் குடும்பமா தான் படைத்த ரப்பா என்ற அந்த பிரச்சனையின் போது, எனக்கு என்னுடைய குடும்பத்தை விட என்னுடைய பிள்ளையை விட மிக முதன்மையானது என்னை படைத்த அந்த ரப்பினுடைய திருப்தி. அந்த ரப்புக்காகத்தான் இந்த உலகத்திலே நான் வாழ வேண்டும் என்ற மிக முக்கியமான ஒரு நியதியை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை எங்களுக்கு கற்றுத்தருகிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சுவனத்தை இலக்காக கொண்ட ஒரு வாழ்க்கையாக அந்த வாழ்க்கை இருக்கிறது. இந்த உலகத்திலே மூமின்களாக இருக்கக்கூடிய நாங்கள் அந்த சுவனத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் வாழுகிறோம். அந்த சுவனத்தை அடைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் இறைவனுடைய திருப்தியை நாங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். சுவனத்தினுடைய சுவண்டிகள் என்பது நாங்கள் எங்களுடைய கற்பனையால் சிந்திக்க முடியாது. எந்த கண்களும் கண்டிராத, எந்த காதுகளும் கேட்டிராத உள்ளங்களினால் கூட இப்படி இருக்குமா என்று கற்பனை செய்து பார்க்க முடியாத அந்த சுவனத்தை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இலக்கு. அதை அடைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் தியாகங்களை செய்ய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, சுவர்க்கத்தை பற்றி அல்லாஹ் அழகாக சொல்லிவிட்டார். மிக சுருக்கமாக சொல்கிற போது சூரா ஃபுஸ்ஸிலத்திலே இப்படி சொல்லி காட்டுகிறார், வலக்கும் ஃபீஹா மா தஸ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்அவுன். ஃபுஸ்ஸிலத்திலே 31வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறார், நீங்கள் எதை நாடுகிறீர்களோ அது உங்கள் கண் முன்னால் வந்து நிற்கும். எது உங்களுக்கு விருப்பமோ அதை அனுபவிக்க முடியும். அப்படியான சுவனத்தை அடைய வேண்டுமாக இருந்தால் இந்த உலகத்திலே அல்லாஹ் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை தருகிற போது அந்த ரப்புக்காக நாங்கள் வாழ வேண்டும் என்ற ஒரு நியதியைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு கற்றுத் தருகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா பக்ராவிலே இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறான், அம் ஹஸிபத்தும் அம் தத்குலுல் ஜன்னah, நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்களா சுவர்க்கத்துக்கு போய்விடலாம் என்று? எப்படி வலம்மா யஅதிக்கும் மஸலுல் லதீன ஹலௌ மின் கப்லிக்கும் மஸ்தத்துஹுல் பஅஸா வல் ضرா, உங்களுக்கு முன்னிருந்த சமூகங்கள் எல்லாம் வேதனைகள் படாமல் சோதிக்கப்படாமல் சும்மா சொர்க்கம் போனார்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். இந்த குர்ஆன் வசனம் யாருடைய சம்பவத்தில் இறங்குகிறது தெரியுமா? எந்த நேரத்தில் இறங்குகிறது தெரியுமா? பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சுடுமணலிலே போட்டு அதாவது அவர்கள் வேதனைப்படுத்துகிற போது, அதே போல ஆலி யாசிர் ரலியல்லாஹுடைய குடும்பத்தை அப்படியே வேதனைப்படுத்துகிற போது, இப்படி அன்றைய முஸ்லிம் சமூகத்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போது அவர்கள் வேதனை செய்யப்பட்டார்கள். அந்த நேரத்திலே இந்த வசனம் இறங்கி கேட்டது, நீங்கள் உங்களுக்கு முன்னிருந்த அந்த நபிமார்கள் அவர்கள் சோதிக்கப்பட்டது போல நீங்கள் சோதிக்கப்படாமல் சுவர்க்கம் போய்விடுவீர்களா என்று சுருக்கமாக அல்லாஹ் கேட்கிறார். அதே வார்த்தை தான் எங்களையும் பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் எங்களை சோதிக்காமல், எங்களை அதாவது அவனுடைய சோதனையிலே எங்களை ஆழ்படுத்தாமல் எப்படி நீங்கள் அந்த சோதனையை முகம் கொடுக்காமல் எப்படி சுவனம் போவீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறார். அன்பார்ந்தவர்களே, இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹ் அர்ப்பணிப்பு, தியாகம், சோதனைகள் வருகிற போது அவனுக்காக வாழ வேண்டும் என்ற
செய்தியைத்தான் இந்த செய்திகள் எல்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. இன்னொரு இடத்துல எப்படி சொல்லி காட்டுகிறார்கள்? وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض وعدت للمتقين. அதாவது தக்வாதாரிகளுக்காக தயார்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வானத்தின் பூமியின் அளவு விசாலமாக இருக்கக்கூடிய அந்த சுவனத்தின்பால் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தின்பால் விரைந்து போங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறான். அல்லதீன யூஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضرா. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அல்லாஹ்வை பயந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்களுக்கு நல்லதாக இருந்தாலும் சரி, கடுமையாக இருந்தாலும் சரி, சோதனையான நிலைமையாக இருந்தாலும், எந்த நிலையில இருந்தாலும் இறைவனுக்காக செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, எந்த நிலையிலே இருந்தாலும் இறை திருப்திக்காக தன்னுடைய சொத்தாக இருக்கலாம், தன்னுடைய உடைமைகளாக இருக்கலாம், தன்னுடைய குடும்பமாக இருக்கலாம், தன்னுடைய சமூகமாக இருக்கலாம், பிள்ளை குட்டிகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இறைவனுக்காக தியாகம் செய்யக்கூடிய, அர்ப்பணிப்பு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதைத்தான் குர்ஆனிய வசனங்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒருமுறை கேட்கப்படுகிறது, தர்மங்களில் சிறந்த தர்மம் எது என்று கேட்கப்படுகிறது. சிறந்த தர்மம், நாங்கள் எல்லோரும் தர்மம் செய்கிறோம். ஒரு பிச்சைக்காரர் போனாலும் அவருக்கு தூக்கி கொடுக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சிறந்த தர்மம் எது என்று கேட்கப்பட்டபோது சொன்னார்கள், அன் தஸத்தக ஸஹீஹுன் ஷஹீஹுன் தக்ஷல் ஃபக்ர். மிக முக்கியமான ஒரு செய்தியை சொன்னார்கள். கோடிக்கணக்கிலே சொத்திருந்து அதிலே 100 ரூபாய் கொடுப்பதை சதக்கா, சிறந்த சதக்கா என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை. அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனிடத்திலே கஞ்சத்தனம் இருக்கிற நேரத்திலே அவன் செலவு செய்கிறான், இறைவனுக்காக கொடுக்கிறான். அவனுடைய உள்ளத்திலே நான் இதை கொடுத்தால் நான் ஏழையா மாறிடுவேனே என்று யோசிக்கிற நிலைமையிலே அவன் இறைவனுக்காக கொடுக்கிறானே, அர்ப்பணிக்கிறானே தன்னுடைய சொத்துக்களை. நான் இதை கொடுத்தால் நான் யார் கேட்கின்ற மிக முக்கியம் என்பதை இந்த ஹதீஸ்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அன்பார்ந்தவர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய எப்படி அர்ப்பணிப்போடு இருந்தார் என்று ஒரு சம்பவத்தை நாங்கள் குர்ஆனிலே பார்க்கலாம். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு விருந்தாளி வந்து விடுகிறார். இரவு நேரத்திலே ஒரு விருந்தாளி வந்து விடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார், இன்று இந்த விருந்தாளியை யார் வீட்டுக்கு கூட்டி போறது என்று. ஒரு நபித்தோழர் எழும்பி, அல்லாஹ்வுடைய தூதரே நான் கூட்டி போகிறேன் என்று கூட்டி போகிறார். அன்பார்ந்தவர்களே, அந்த சஹாபியினுடைய வீட்டு சூழல் எப்படி இருந்தது தெரியுமா? நாங்கள் பார்க்கிறோம், அவருக்கு சாப்பாடு இல்லை, மனைவிக்கும் சாப்பாடு இல்லை, கொஞ்சம் உணவுகள் தன்னுடைய பிள்ளைக்காக மாத்திரம் இருக்கிறது. வீட்டுக்கு கூட்டி வைத்து மனைவி இடத்திலே கேட்கிறார், ஏதாவது இருக்கிறதா? ரசூலுல்லாஹ் ஒரு விருந்தாளியை என்னிடத்திலே ஒப்படைத்து விட்டார், அந்த விருந்தாளியை நான் நல்ல முறையிலே கவனிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, விருந்தாளியை கவனிப்பது என்பது ஒரு மூமினுடைய பண்பு. உண்மையான மூமின் யார் என்று சொன்னார், அவனுடைய வீட்டுக்கு விருந்துகிற போது அந்த விருந்தாளியை நல்ல முறையிலே கவனிக்க கூடியவன் தான் என்பதை நாங்கள் ஹதீஸிலே பார்க்கிறோம். அந்த நபித்தோழர் மனைவியிடத்திலே கேட்கிறார், ஏதாவது சாப்பாடு இருக்கிறா என்று சொல்கிறார்கள். பிள்ளைக்கு வைத்த கொஞ்சம் தான் இருக்கிறது. சொல்கிறார்கள், அந்த பிள்ளையை தூங்க செல்லுங்கள், பிள்ளையை தூங்க வையுங்கள். தூங்க வைத்து விட்டு இரவில விளக்கை அணைத்து விட்டு இவர்கள் சாப்பிடுவதை போல பாசாங்கு செய்து அந்த வந்த விருந்தாளியை முழுவதும் வயிறு நிரம்ப சாப்பிட கொடுத்து அனுப்பினார்கள். பாருங்கள், தனக்கில்லை, தான் ஏழ்மையுடைய நிலைமைக்கு வந்து விடுவேன் என்ற நிலையிலே கூட அல்லாஹ்வுக்கு தான தர்மம் செய்கிறார், அர்ப்பணிப்பு செய்கிறார். அடுத்த நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கணவனும் மனைவியும் நடந்து கொண்ட முறையை அல்லாஹ் புகழ்ந்து சொல்கிறான். ஆச்சரியப்பட்டு சிரித்ததாக நபிகளார் சொல்லிவிட்டு சொன்னார்கள், யுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா வ மன் யுக்ஷஹ நஃப்ஸிஹி ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன் என்று சொல்கிறார். சூரா அதாவது ஹஸ்ரிலே வரக்கூடிய வசனம். தங்களுக்கு தேவை இருந்தும் யுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம், அவர்கள் ஈதா செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய பாதையிலே தேவை இருந்தும் பிறருக்கு அள்ளி வழங்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அர்ப்பணிப்பை பற்றி சொல்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எங்களுடைய அர்ப்பணிப்பு இறைவனுக்காக, இறைவனுடைய திருப்திக்காக எப்படி இருக்கிறது என்று நாங்கள் இந்த இடத்திலே யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இறைவனுக்காக நேரத்தை ஒதுக்குகிறோமா என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்ராஹிம் நபியுடைய வரலாறை படிக்கிற நாங்கள், இறைவனுக்காக தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிகிறார், இறைவனுக்காக நேரத்தை செலவழிக்கிறார், இறைவனுக்காக என்ன அனைத்தையுமே செய்கிறார் என்றால், அந்த நாளிலே இருந்து கொண்டு என்னுடைய அர்ப்பணிப்பு எப்படி இருக்கிறது? பாங்கு சொல்லப்பட்டதும் எங்களில் அதிகமானவர்கள் வியாபாரிகளாக இருக்கலாம், யாரும் கோவிக்க வேண்டாம்.
பாங்கு சொல்லப்பட்டதும் கடைகளை மூடிவிட்டு எத்தனை பேர் பள்ளிவாசலுக்கு வருகிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இறைவனுக்காக அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா? மோளை பேசுவார், அவருக்கு என்ன? அந்த டைம்ல தானே பிசினஸ் வருது. நான் சொல்லவில்லை அன்பானவர்களே. அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ். சொல்லப்பட்டு விட்டால் போங்க. பாங்கு சொல்லப்பட்டு விட்டதா தொழுகைக்கு போங்கள் என்று அன்பானவர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளை இருக்கிறான். அன்பானவர்களே, தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்க தொழுது விட்டீர்களா? ஃபைதா குதியத்திஸ் ஸலாத்து ஃபந்தஷிரு ஃபில் அர்த். தொழுதுட்டீங்களா? இருந்துட்டு காய்ச்சி கொண்டிருக்க தேவையில்லை, போங்க போய் சென்று அவனுடைய பரக்கத்துகளை அவனுடைய ஃபضلகளை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் அவனுக்காக நாங்கள் அர்ப்பணிக்க கூடிய எண்ணம் எங்களிடத்திலே வந்திருக்கிறதா? நேரத்தை செலவழிப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம் இல்லை. அதே போல சொத்து செல்வங்களை செலவழிப்பதற்கு நாங்கள் கஞ்சத்தனப்படுகிறோமாக இருந்தால் அன்பாந்தவர்களே, நாங்கள் இறைவனுக்காக வாழவில்லை. நாங்கள் சுவனத்தின் சொந்தங்களாக மாற வேண்டும் என்று இறைவனோடு ஒப்பந்தம் செய்திருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்கிறோமாக இருந்தால் எங்களிடத்திலேயும் அந்த அர்ப்பணிப்பு வர வேண்டும். நாங்கள் இறைவனுக்காக வாழ வேண்டும். இறுதியாக ஒரு செய்தியை சொல்கிறேன். அகபா உடன்படிக்கை நடக்கிறது, இரண்டாவது அகபா உடன்படிக்கை. இதே போல ஒரு ஹஜ்ஜி பெருநாள், அதாவது பிறை 12 இரவு நேரம் மினாவிலே வைத்து நபிகளார் ரகசியமாக மதீனாவிலே இருந்து வந்த அஸ்அத் இப்னு ஸராராவுடைய தலைமையில் வந்த அந்த 72 சஹாபாக்களையும் சந்தித்து உடன்படிக்கை செய்கிறார்கள். அந்த உடன்படிக்கையிலே நபிகளார் வைத்த முதலாவது நிபந்தனைகள் தெரியுமா? எனக்காக நீங்கள் உயிரை கொடுப்பீர்களா? எனக்காக அனைத்து கஷ்டங்களையும் பொறுத்துக் கொள்வீர்களா? அந்த நேரத்திலே நபிகளார் சைட்டுக்கு இஸ்லாம் அவருடைய சாச்சா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். அவர் சொல்கிறார், நீங்கள் ஒப்பந்தம் செய்ய வந்திருக்கிறீர்கள் அகபாவிலே, இவரை நீங்கள் உங்களுடைய ஊருக்கு கூட்டி போனால் உங்களுக்கு ஏச்சலும், உங்களுக்கு அடிப்பார்கள், உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை தருவார்கள். அந்த நேரத்திலே அம்போ என்று விட்டு விடுவீர்களா என்றெல்லாம் அப்பாஸ் அப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. கேட்கிறார்கள் வந்த அந்த கூட்டத்திடத்திலே. அன்பாந்தவர்களே, அவர்கள் சொல்கிறார்கள், உமக்காக நாங்கள் அனைத்தையும் செய்வோம். ஒரு சஹாபி எழுப்புகிறார், எழும்பி அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்காக எங்களுடைய உயிர்களை கொடுக்கிறோம், உங்களுக்காக எங்களுடைய சொத்துக்களை தியாகம் செய்கிறோம், உங்களுக்காக அனைத்தையும் நாங்கள் தியாகம் செய்தால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? உலகத்தை நபிகளார் சமூகத்துக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. உங்களுக்கு எனக்காக நீங்கள் அதாவது உயிரை கொடுத்தால், எனக்காக நீங்கள் செலவு செய்தால், எனக்காக இப்படி எல்லாம் நீங்கள் வாழ்ந்தால் பிறகு ஒரு காலத்திலே பாரசீகம் வெற்றி கொள்ளப்படும், பிறகு ஒரு காலம் ரோம் வெற்றி கொள்ளப்படும், அந்த நேரத்திலே கனிமத்துகள் எல்லாம் கிடைக்கும், உங்களுக்கு தருகிறேன் என்று உலகத்தை சொல்லவில்லை. ஒரே வார்த்தை சொன்னார்கள், எனக்காக நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் சுவர்க்கம் உங்களுக்கு உண்டு என்று சொன்னார்கள். உடனே அந்த சஹாபி சொன்னார், அப்படி என்றால் நாங்கள் முழுவதும் தியாகம் செய்வதற்கு, அர்ப்பணிப்பு செய்வதற்கு தயார் என்று சொன்னார்கள். அன்பாந்தவர்களே, எங்களிடத்திலே அந்த அர்ப்பணிப்பு இருக்கிறதா? குடும்பத்தை விட்டு குடும்பத்துல அவசரமா தொழுகட்டும், ஏதாவது வேலை ஒன்று வந்துட்டு சொன்னா வேலையை முடிச்சுட்டு தான் தொழணும். அன்பாந்தவர்களே, அப்படி அல்ல. தொழுகைக்கு வாருங்கள், நேர காலத்தோடு வாருங்கள், உரிய நேரத்திலே தொழுங்கள். அது மூமினுடைய பண்பு. அந்த தொழுகைக்காக அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும். எங்களுடைய குழந்தைகளுக்கு கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும். மிகவும் கவலைக்கிடமான ஒரு விடயம் என்ன சொன்னால், நாங்கள் நெக்ஸ்ட் பாடம் படிக்க வேண்டும், சயின்ஸ் பாடம் படிக்க வேண்டும், ஏனைய பாடங்கள் படிக்க வேண்டும் என்று பிள்ளைகளை நேரம் இல்லாமல் அவர்களுக்கு ஓய்வெடுக்க விடாமல் ஸ்காலர்ஷிப் கிளாஸ் என்று அவர்கள் அனுப்பிக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் குர்ஆனை படிப்பதற்கு, தன்னுடைய ரப்பை படிப்பதற்கு நேரம் ஒதுக்காத சமூகமாக, இறைவனுக்கு ஒரு 5 நிமிடம் இறைவனுக்காக ஒதுக்க முடியாத சமூகமாக நாங்கள் இருக்கிறோமாக இருந்தால் நாங்கள் படித்து என்ன பிரயோசனம்? இந்த நெக்ஸ்ட் பாடமோ இந்த சயின்ஸ் பாடமோ நாளைக்கு எங்களுடைய கபருக்கு வரப்போவதில்லை. நாங்கள் மரணித்து விட்டால் மன் ரப்புக்கா வமா தீனுக்கா என்று நாங்கள் ஆரம்ப கல்வியிலே படித்த அந்த கேள்விகளைத்தான் அல்லாஹ் கேட்க போகிறான். அந்த கேள்விகளுக்கு நாங்கள் விடை சொல்ல வேண்டுமாக இருந்தால் விடையும் தெரியும், ரப்பி அல்லாஹ் தீனில் இஸ்லாம் என்று விடையும் தெரியும், கேள்வியும் தெரியும், விடையும் தெரியும். ஆனால் கபருக்குள்ள எங்களுக்கு விடை சொல்ல வேண்டுமாக இருந்தால் இறைவனுக்காக நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். நாங்கள் நெக்ஸ்ட் பாடம் போங்கள் என்று போக வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஏனைய பாடங்களுக்கு போக வேண்டாம் என்று சொல்லவில்லை. நீங்கள் அதுக்கு ஒதுக்குவதை போல குர்ஆன் படிப்பதற்கும்
ஹதீசுகளை படிப்பதற்கும் இறைவனை தெரிந்து கொள்வதற்கும் நாளை கபரிலே எனக்காக நான் வாழுகிற போது எனக்காக துவா செய்கின்ற பிள்ளைகளை உருவாக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். எத்தனை பெற்றோர்கள் நான் நாளைக்கு மரணித்து விட்டால் வலது சாலிஹுன் நபிகளார் சொன்னார்களே, கபருல நான் நிம்மதியாக வாழ வேண்டுமாக இருந்தால் உலகத்திலே என்னுடைய குழந்தை எனக்காக பிரார்த்திக்கக்கூடிய குழந்தைகளை நாங்கள் எத்தனை பேர் உருவாக்கி இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அந்த அர்ப்பணிப்பு எங்களுக்கு இல்லை. பாப்பா ஜனாசாவாக இருப்பார், யாரோ ஒருவர் தொலைவிச்சு விட்டு போவார், மகன் ஓரமாக இருந்து என்ன செய்ய பாப்பா மோத்தா பித்தான் கவலைப்பட்டுக் கொண்டிருப்பார். அன்பாளர்களே, அப்படி அல்ல. என்னுடைய தந்தைக்கு நான் தொழுவிக்க வேண்டும், என்னுடைய தந்தைக்காக நான் பிரார்த்திக்க வேண்டும், என்னுடைய தாய்க்காக நான் பிரார்த்திக்க வேண்டும் என்பதற்காக எத்தனை பேர் ஜனாசா தொழுகையில் ஓதக்கூடிய துஆக்களை பாடமாக்கி இருக்கிறோம். முன்னுக்கு ரெண்டு அல்லாஹ் மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லிடுவாங்க. அன்பாளர்களே, எவ்வளவு நீண்ட துஆக்கள் இருக்கிறது. எங்களுடைய குழந்தைகளுக்கு மார்க்க கல்விகளை புகட்ட வேண்டும். எங்களுடைய குழந்தைகள் அவர்கள் செய்கிற நன்னமல்கள் எங்களுடைய மறுமை வரைக்கும் வரக்கூடிய நன்னமல்கள் அவைகள் தான் எங்களை சுவர்க்கத்தில் கொண்டு சேர்ப்போம். இறுதியாக இந்த செய்தியை சொல்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் பெறக்கூடிய மிக முக்கியமான பிரயோசனம் இது என்று சொன்னால், இறைவனுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணிப்பது. அப்படியான ஒரு நல்ல நிலையை நாங்கள் ஒவ்வொருவர்களும் இந்த நல்ல நாளிலே திட உறுதி பூர்வமாக என்று கேட்டு விடைபெறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். குர்பானுக்கான வேலைகளை ஆரம்பிக்க வேண்டிய இருப்பதால் அனைத்து சகோதரர்களும் அவசரமாக வீடுகளுக்கு சென்று சாப்பிட்டு விட்டு இந்த இடத்துக்கு வருகை வந்து உரிய நேரத்தில் குர்பானுக்குரிய வேலைகளை முடிவு செய்வதற்கு உதவி செய்யுமாறு உங்களை வேண்டிக் கொள்கின்றோம். அடுத்து குர்பான் தூக்கங்கள் வழங்கப்படாதவர்கள் இருந்தால் தயவு செய்து அவர்கள் என்னை தொடர்பு கொள்ளவும். உங்களிடம் இருக்கின்ற சொந்த வருடத்துக்கு முந்தைய வருடம் வழங்கப்பட்ட பள்ளிவாசல் அன்பளிப்பு உங்களுடைய வீட்டில் இருந்தால் அவர்களை பள்ளிவாசலை ஒப்படைக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். அனைத்து சகோதரர்களும் தனித்தனியாக உங்களுக்காக வேண்டி உங்களுடைய பெற்றோர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றவர்கள் கபர்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களுக்காக துவா செய்துவிட்டு வானக்கா செய்துவிட்டு செல்லுமாறு உங்களை அன்பாய் வேண்டிக் கொள்கின்றோம். அடுத்து கூட்டுக்குறுப்பான வழங்கிய சகோதரர் உங்களுடைய நாடுகளை அறுப்பதற்கு முன்னால் உங்களுக்கு வருகை வருமாறும் உங்களை வேண்டிக் கொள்கின்றோம்.